16/8/2024 நிர்மல் 393க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று அதான் 14ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். 16ஆம் தேதி எப்படி வந்திருக்குது. 14ஆம் தேதி பாருங்கள், நம்ம 50-50க்கு 106க்கு ஆள் கோடு 1 8 கொடுத்துருந்தோம். 1க்கு பவர் 6 8க்கு பவர் 3ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு வந்த நம்பர் பார்த்திங்கன்னா 953 நம்ம வந்தது சரிங்களா. அதுக்கப்புறம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 7 6 9 சரிங்களா. இந்த ரிசல்ட் வந்துருக்குது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு மேட்சிங் இருக்குது. 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 4 சி போர்டில் கொடுத்துருந்தோம். 9க்கு பவர் 4 4க்கு பவர் 9 வந்திருக்குது. அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அன்சோல்ட் ஆகிருக்கு முதல் நம்பர். இதுலேருந்து நாளைக்கு 2 நம்பர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. பார்க்கலாம் அது எப்படி வருது என்னங்கிறத பேட்டர்ன் வந்திருக்கு பார்க்கலாம் சரிங்களா. 16ஆம் தேதி இதை பார்ப்போம். 16ஆம் தேதி பாருங்கள், நிர்மல் 393 சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் புக்கிங் பண்ணுமா 8610575149ங்கிற நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணோன்னே பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. டியர் கேரளா புக்கிங் ஒன்லி சரிங்களா. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்துட்டு 16ஆம் தேதி வந்துட்டு 70ங்கிறது என்னுடைய கான்ஃபிடன்ஸ் நம்பராக இருக்குது. 70 வரணும் சரிங்களா. 7க்கு பவர் பார்த்திங்கன்னா 2 சரிங்களா. 0க்கு பவர் பார்த்திங்கன்னா 5 6க்கு பவர் பார்த்திங்கன்னா 1 சரிங்களா. இது வந்து நம்ம எப்பவும் சொல்லி கொடுப்போம். ஆல்போர்டு நம்பர் இதில் வச்சு 3 டிஜிட்டல் 2 டிஜிட்டல் எல்லாமே செட் பண்ணி எடுக்கலாம். எடுக்க தெரிஞ்சவங்க கரெக்டாக எடுப்பாங்க சரிங்களா. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். எல்லாருமே முயற்சி பண்ணால் ஆல்போர்டு நம்பரை வச்சு தான் எல்லாமே சக்ஸஸாக வரும். அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. பவர் நம்பரை வச்சு எப்படி எடுக்கிறது எப்படி என்னங்கிறது ஒவ்வொரு கெஸ்ஸிங் இருக்கும். இதுதான் அதை வச்சு தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா. ஒருவேளை 7 செஸ் ஆல்போர்டுக்கு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான பவர் 2ஐயும் சேர்த்து வைங்க. 0 எடுத்தீங்கன்னா 5 சரிங்களா. 6 எடுத்திங்கன்னா 1 அந்த மாதிரி. அப்போ தான் ஒரு நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல் வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 06ங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. ஏ போர்டு சி போர்டு எப்போவுமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து பி போர்டில் பொறுத்த வரைக்கும் 5 வருது சரிங்களா. அப்போது அந்த 0 இங்கேயும் வரலாம், இல்லை 5 அங்கேயும் போகலாம். ஏன்னா ஒரு பவர் நம்பர் வர இடத்துல அந்த பவர் நம்பர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரியும் இருக்குது பேட்டர்ன் சரிங்களா. அதனால தான் நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறோம். அதேமாதிரி சி போர்டில் 1 கொடுத்துருக்கோம், ஏ போர்டில் 6 கொடுத்துருக்கோம். 6க்கு பவர் 1 1க்கு பவர் 6. அதேமாதிரி டெஸ்ட் அங்கேயும் போகலாம் இங்கேயும் வரலாம் சரிங்களா. 3ஆம் நம்பர் பி போர்டில் கொடுத்துருக்கோம். 8ஆம் நம்பர் அவுட்டில் வருது. எங்கே வேணாலும் உள்ளே வரலாம். 3ஆம் நம்பரும் சேர்ந்து வரலாம். இல்லைன்னா 3 இருக்க இடத்துக்கு 8 போகலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஒரு நம்பர் பவர் நம்பர் ஒரு இடத்துல வருதுன்னா அதுக்குண்டான பவர் நம்பர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோம். பவர் நம்பர் விளையாட தெரிஞ்சவங்க கரெக்டாக அதை கெஸ்ஸிங் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்காகத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 93 53 83 30 52 02 61 70 சரிங்களா. இந்த மாதிரி 2 டிஜிட்டல் வருது என்னுடைய கணிப்பில். ஆனால் ரொட்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதுக்காக தான் நம்ம எப்பவும் சொல்கிறோம், நீங்கள் எடுக்கும் போது 2 டிஜிட்டல் எடுத்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி வைங்க. 93 39 அந்த மாதிரி வைக்கணும். ஆல் போர்டுக்கு வைங்க சரிங்களா. 53 எடுக்கிறீங்களா 35 ஒன்று வைங்க சரிங்களா. 83 எடுக்கிறீங்களா 38 வைங்க. 30 எடுக்கிறீங்களா 03 வைங்க. அந்த மாதிரி 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட்டல் பேட்டர்ன் பார்க்காதீங்க. எல்லாமே பாக்ஸும் தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம் எப்போவுமே. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வைக்கிறவங்க ரொட்டேட் பண்ணி வச்சு ஏபிபிசிஏசி ஆல் போர்டுக்கும் வைங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. நாளைக்கு டபுள்ஸ் வரலாம், வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வராமலையும் போகலாம், சொல்ல முடியாது. ஆனால் டபுள்ஸ் வரலன்னா அப்படி வந்தால் டபுள்ஸ் வந்தால் இந்த நம்பர் மேலே கொடுத்துருக்க நம்பர் கான்ஃபிடன்ஸாக இருக்குது சரிங்களா. என்ன 7 இப்போ தானே அடித்தாங்க திரும்பி வருமானு பார்க்காதீங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இல்லைன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பர் 2 வரலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா இன்னொரு சான்ஸ் இருக்குது. என்னென்னா 8-3ங்கிற மாதிரி ஒரு நம்பர் பவர்லேயும் ஒரு நம்பர் டைரெக்டாக அடிக்கலாம். 7-2 அந்த மாதிரி 0-5 அந்த மாதிரி பேட்டர்ன் காட்டுது. அதனால் அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பார்த்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் அப்படி வந்தால் நீங்கள் தைரியமாக மாற்றி வச்சு ப்ளே பண்ணிடுங்க சரிங்களா. 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸ் தான், 8 செட்டு சரிங்களா. 370 830 552 002 938 671 157 031
அதேமாதிரி 2 டிஜிட்டலாக நான் கொடுக்காத நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 7-1 கொடுக்கல. ஏன்னா 17-7-1ங்கிற மாதிரி பேட்டர்ன் காட்டுது, அதுவும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரே நம்பர் சி போர்டில் கொடுத்துருப்பேன் நான் 7-1ன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏ போர்டில் 6 இருக்குது சரிங்களா. 6க்கு பவர் 1. ஒருவேளை அங்கே 1 கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். 7 சி போர்டிலே இருக்கலாம். அப்போ 17-7-1ங்கிற மாதிரி இதுவும் அங்கே போகலாம், அது இங்கே வரலாம். அதனால் அந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பேட்டர்ன் அந்த மாதிரி தான் காட்டுது 1-7ங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் 2 டிஜிட்டல் நான் கொடுக்கல. ஆனால் நீங்கள் செட் பண்ணி வைக்கிறவங்க உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்ததுன்னா தைரியமாக வைங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அதேமாதிரி 3-0-3-0ங்கிற மாதிரி 2-3 இடத்துல காட்டுது நமக்கு பேட்டர்ன். அதனால் 0-3ஆகவும் வரலாம், 3-0ஆகவும் வரலாம். பாருங்கள் உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு செட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா. 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக இதே மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுன்னா வைங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்களுடைய விருப்பம் சரிங்களா. புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம எப்போவுமே ஒரு கேரளா கெஸ்ஸிங் கொஞ்சம் நல்லா தான் எடுத்து கொடுப்போம். ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். ஆல் போட பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வின்னிங் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இல்லை பவரில் வரும், அவ்வளோதான். ஒன்று டேரெக்டாக வரும், இல்லை பவரில் வரும். பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். அதை பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க 8610575149 சரிங்களா. கேரளா மற்றும் டிஏ புக்கிங் ஒன்லி. வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணோன்னா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.